ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கோன்னா மகாபலிபுரம். ஸோ மகாபலிபுரம் வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நேராக போனோம் மகாபலிபுரம். நேராக பைபாஸில் போயிட்டு கனெக்ட் ஆகிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த நிறைய சிற்பக்கலை கூடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இன்றைக்கி இந்த பழங்கால சிற்பங்கள்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக நல்லா இருக்குது. சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடல் நீர் தான். ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு 96 கிலோமீட்டர்ஸ். இருந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஹைவேஸ் தான் நினைக்கிறேன். இல்லை அந்த ரோட்டில் ஜாயின் பண்ணணுமா? ஆக்சுவலாக எனக்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு பைபாஸ் போயிட்டுருக்கு. நான் கரெக்டான ரூட்டில் தான் போகலான்னு ஒரு டவுட்டு. பார்க்கலாம். எஸ், வந்தாச்சுங்க. ஈசிஆரில் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேராக சென்னை தான். ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்படியே போயிட்டு
பாலக்காடு போட் ஹவுஸ். காரணத்தூர் வந்தாச்சு. டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வேகமாக போக முடியும், இல்லைன்னா இப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. இருங்க சார், முன்னாடி வண்டி இருக்குது சார். டோல் வந்தாச்சு. அந்த பென்ஸு காரோட நம்பர் பார்த்தீங்களா? 1234 1234. நல்லா இருக்குல்ல ஃபேன்ஸியா? பவர் கட்டு. ஸோ கண்டிப்பாக பெட்ரோல் அடிக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது. பாதியில் தள்ள விட்ரும். ஓ மை காட், ஒரு வழியாக பெட்ரோல் அடித்தாச்சுங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து லைட்டாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஏன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து ஒர்க் ஆகலை, அதனால் எங்கே தள்ள வச்சிருமோன்னு ஒரு பயம். எல்லா பெட்ரோல் பங்கும் ரைட் சைட்லேயே வந்தாலும் லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்கே வரல. இந்த பெட்ரோல் பங்கு தான் பார்த்தேன். பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இந்த பைக்கை பற்றி நிறைய பேரில் ஒரு 4-5 பேர் பாருங்களேன், இப்போ கண்டினியூஸாக வருது பெட்ரோல் பங்கு.
அங்கே ஒரு இந்தியன் ஆயில், இங்கே ஒரு பாரத். ஆக்சுவலாக இந்த பைக்கை பற்றி ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க. இந்த பைக்கில் வந்து நான் மைண்டில் வச்சுருக்கேன், இதை வாங்கலாமா இல்லை எம்டி வாங்கலாமான்னு சொல்லிட்டு. நான் அப்போ சில பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பைக்கில் நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி ஓகே, எம்டி வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாது, டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கங்க. நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா டிவிஎஸ் ரொனின் வாங்கலாமான்னு ஹார்டாக என்கிட்ட கேட்டிங்கன்னா நோ. இதை விட நல்ல பைக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 20,000 30,000 ஹையராக இருந்தாலும் மை சஜஷன் நீங்கள் அதுக்கு போயிடுங்க. நீங்கள் 20,000 30,000க்கு பார்த்துட்டு உங்களுக்கு பைக்கில் நிறைய செலவு வச்சிரும். அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த பைக்கு. இதுக்குள்ளே நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, மெயின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வந்து டக்கு வந்துகிட்டே இருக்குது. அதை நான் வீடியோ ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ஷோரூமில் சப்மிட் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செக் பண்ணிவிட்டு இல்லை சார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் ஏன் அந்த நாய்ஸ் வருதுன்னு கேட்டால், இல்லை சார் நார்மலாக அது வர்ற நாய்ஸ் தாங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு வண்டி வாங்கினதுலேருந்து எனக்கு அந்த நாய்ஸ் வரல, இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு 2 months வந்துட்டுருக்குன்னு சொன்னாலும் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, அந்த நாய்ஸ் அவங்களுக்கும் தெரியுது, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்யூஷன் இல்லை அதுக்கு. அதனால் இப்படி சொல்லிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தோணுது. 2வது சென்சார் இஷ்யூ வருது. சென்சார் இஷ்யூவில் ஃபஸ்ட்டு சென்சார் இஷ்யூ ஃபியூல். ஃபியூல் சென்சார் எப்படின்னா, ஒரு சில டைம் வந்து டேங்க்கு ஃபுல்லாக இருந்தாலும் ஆஃப் டேங்க் காமிக்கும், இல்லை 2 கோடு மட்டும் காமிக்கும், ஃபுல் டேங்க் காமிக்காது. அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். அது வந்து ஒரு தடவை வந்துச்சு, சர்வீஸ் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணேன், சரியாயிடுச்சு. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, டிஸ்டன்ஸ் டு எம்டி காமிக்கவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஃபியூச்சர் கொடுத்தாங்கன்னே தெரியல. என்னன்னா, இப்போ ஒர்க் ஆகலையா, நான் போயிட்டு சர்வீஸ் பண்ணும்போது கொடுத்துட்டு அடுத்த ஒரு 200 to 500 கிலோமீட்டர்ஸ் தான் அது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அகெயின் டேங்கு ஃபுல்லாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. அது ஒரு இஷ்யூ. அனதர் ஒன் ஸ்டாண்டு சென்சாரும் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்டாண்டு வந்து எடுத்து விட்ட பிறகும் அது அந்த சிம்பிள் காமிச்சிட்டே இருக்கும். அது என்ன பிரச்சனைனா, வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. சப்போஸ் நியூட்ரலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் கீர் போடும்போது ஆஃப் ஆகிடும். அந்த இஷ்யூ ஒன்று. இந்த மாதிரி எக்கச்சக்க இஷ்யூங்க அதில். எனக்கு அந்த சென்சார் இஷ்யூ கூட விடுங்க, அது வந்து சரி பண்ணிடலான்னு வைங்களேன்.
எனக்கு என்ஜின்லேயே ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கே தெரியல. ப்ராப்ளம்னு தெரியலன்றத விட அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் இல்லை. எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு சரி சும்மா சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணால் அவ்வளோ வீடியோஸ் வருது இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. என்ன டெவலப் பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணல. ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக பைக் லான்ச் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கு உண்டான ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்பர் சொல்யூஷன் தர்றதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கணும். சொல்யூஷன் தர்ற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆர்என்டி பண்ணி வச்சுருக்கணும். ப்ளஸ் உங்கள் டீலர்ஸ்க்கு நீங்கள் தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 2 டீலர்கிட்ட போனால் நாங்கள் வந்து இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டு சர்வீஸ் மட்டும்தான், என்ஜின்லாம் நாங்கள் கை வைக்க மாட்டோங்கிறாங்க. என்ன தான்டா இப்போ பண்ணுறீங்க? இதுக்காக நான் ஒவ்வொரு ஷோரூமாக ஏரியா இறங்க முடியும்? ஏன்னா இப்போ ஷோரூம் மீன்ஸ் எல்லா ஷோரூம்லேயும் இப்போ சர்வீஸ் எல்லாருமே பண்ணுறாங்க 2 வீலர்ஸ்க்கு. என்னென்னா அந்த டீலர் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களாம், என்ஜினில் ப்ராப்ளம் வந்தால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. எதுக்குடா இந்த வண்டி எடுத்தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு லாஸ்ட்டு 3 மந்த்ஸில். ஆக்சுவலாக அது என் மிஸ்டேக் தான். ஒரு 30,000 தான் ஓகே அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அந்த பைக் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண பைக்கே போயிருக்கணும். முன்னாடி போது பாருங்கள், அது கூட நல்ல பைக் தான். பேசாமல் அந்த பைக்கு போய்க்கலாம். ஆக்சுவலாக நான் செலக்ட் பண்ணது RE தான். அதான் அதை சொன்னேன் இல்லைங்களா, இந்த 30,000க்காக இந்த பைக்கை வந்தேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், ஜஸ்ட் ஒரு 20,000 30,000க்காக பைக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது புரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் எடுக்கிற பைக் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது செட் ஆகிடும். ஓகே.
ஓகே, பேட்ரி மாற்றியாச்சுங்க. ஆக்சுவலாக அங்கேயே டெட் ஆயிடுச்சு, டிராஃபிக்னால மாற்றலை. டைடன் பார்க்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். மத்திய கைலாஸ். இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பிச்சிருங்க, அங்கங்கே கடுப்பாக இருக்கும். என்னென்னா அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு.